வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர்ஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாங்க. அது இல்லாமல் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அதை பற்றியும் பார்த்துருவோம். அது இல்லாமல் க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் ஜூன் ஃபியூச்சர்ஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அது இல்லாமல் கோல்டு ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபாலோவர் வந்து ஒரு லென்த்தியான ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சிருக்காருங்க. இந்த மாதிரி லென்த்தியான மெசேஜ் வந்தாலே வந்து நான் ஹாப்பி ஆகிடுவேன். ஏன்னா ஃபாலோவர்ஸ் வந்துட்டு அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த சேனலை பற்றி அப்படிங்கிறத பற்றி வந்து சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு பூஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும், இன்னும் வேறு எதனாச்சும் வித்தியாசமாக வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக சொல்லித்தரணும் அப்படின்ட்டு நான் இன்னும் கூட வந்து முயற்சி பண்ணுறேன். பட் ஒரு சில வரிகளை வந்து படித்து காட்டுறேன். நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படித்து பாருங்கள். ஐ வாண்டட் டு சே தட் தேங்க் யூ ஃபார் ஈச் வீடியோ, பட் ஐ ஸ்பெண்ட் ஆல் மை டைம் வாட்சிங் யுவர் வீடியோஸ். ஐ வண்டர் வை சம் பீப்புள் want your video in short. To be honest, இந்த வீடியோ வந்து எண்டே ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காருங்க. ஸோ வீடியோ வந்து 40 மினிட்ஸ் இருக்குது, 1 hour இருக்குன்னு பயப்படாதீங்க. கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நீங்கள் எல்லா வீடியோவுமே வந்து பார்க்கலாம். பட் வீடியோஸ் ஆர் நாட் ஓன்லி பீன் இன்ஃபர்மேட்டிவ் பட் ஆல்சோ இது ஈஸி டு கேட்ச் அப். ரொம்ப சிம்பிளான விஷயத்தை தாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் எல்லா வீடியோலையுமே. ரொம்ப காம்ப்ளெக்ஸான எதனாச்சும் வந்து மேக்ஸ்லாம் எனக்கு நான் பயந்துருவேன். அதனால் வந்துட்டு அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் வந்துட்டு இருக்கவே இருக்காது. ஒன்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் மட்டும்தான். ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து சொல்லுவோம். அந்த ட்ரிக்ஸ் வந்துட்டு இப்போ சொல்கிறேன்னு இல்லைங்க. அது சார்ட் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே அதை அந்த இடத்துல பார்த்தேன்னா சொல்லிடுவேன். நான் எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் வீடியோ பண்ணுறதுனால இதுதான் சொல்லணும் அப்படின்னு நினச்செல்லாம் நான் வந்து வீடியோ பண்ணுறது இல்லைங்க. அப்படியே போகிற போக்கில் வந்துட்டு ஏதாச்சும் வந்து எனக்கு வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் வந்து இருந்தது அப்படின்னா நான் சொல்லிடுறேன். நம்ம கோர்ஸ் எதுவும் வந்து பண்ணுற மாதிரி ஐடியா இல்லைங்க, காசு வாங்கிட்டு சொல்லித்தர்ற மாதிரி. அதனால் வந்து நம்ம எதாவது மறைச்சி கிளாஸில் தான் அது சொல்லணும், இங்கே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அதனால் எல்லாமே ஓப்பன் தான், எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுத்துட்றோம் நம்ம. I never ever watched such informative videos in my entire trading journey. I have been in the market for 1 year and used to watch all videos, but no one can explain like you in crystal clear. Totally the way of watching the market has changed now. இந்த வார்த்தை வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, இப்போ நான் சார்ட்டை பார்க்குற விதமே மாறிடுச்சு அப்படின்ட்டு. இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணாதீங்க. இப்போது நீங்கள் இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தயவுசெய்து அதுலேருந்து கொஞ்சமாக வெளியில் வந்துடுங்க. ஒரு 2-3 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றா கட் பண்ணிடுங்க. ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு வந்துட்டு அது இல்லைனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை அந்த மாதிரி கட் பண்ணி இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் ஒரே நாளில் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு சார்ட்டை ப்ளெயின் சார்ட் ஆக்கிடுவேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெரி குட். நீங்கள் எல்லா இண்டிகேட்டர்ஸும் ஒரே நாள்லேயே கூட எடுத்து விட்ருங்க. ஏன்னா இண்டிகேட்டர்ஸை நம்பி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அது பண்ணவே முடியாது. அதில் நீங்கள் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிங்கனாலும் வந்து முடியாது. அதனால் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் ஒரு 250 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கிறேங்க. அதில் பிகினர்ஸ் கைட், பிகினர்ஸ் கைடு அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டில் ஒரு 20 வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேங்க. அந்த வீடியோஸை எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருங்க. இவர் வந்து என்ன சொல்லுவார், ஐ ரிமெம்பர் தட் டே வென் ஐ வாட்ச்ட் எ வீடியோ ரேண்டம்லி, ஐ சா திஸ் வீடியோ இன் மை பிளேலிஸ்ட், பயமின்றி ட்ரேட் எடுப்பது எப்படி, ட்ரேடிங் சைக்காலஜி புரிஞ்சு கொள்ளலாம். ஆஃப்டர் திஸ் வீடியோ ஐ டிசைடட் டு வாட்ச் ஆல் ஆஃப் யுவர் வீடியோஸ் அண்ட் ஐ டிட் ஸோ இன் 1 month. 250 வீடியோவும் பெரும்பாலான வீடியோவை பார்த்துட்டேன்னு சொல்கிறார். ரொம்ப சந்தோஷம் நாகராஜன், நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோஸ் வந்து பார்த்ததுக்கு. நிறைய விஷயங்களை கற்றுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் 6 மாத காலம் பயிற்சி பண்ணினீங்கன்னா மட்டுமே ஜெயிக்க முடியும். பயிற்சி இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து வாழ்க்கையிலேயே ஜெயிக்க முடியாது. நீங்கள் அது ஸ்போர்ட்ஸை எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு படிக்கிறோமே, நம்ம ஒரு இப்போ 5வது படிக்கிறோம், 6வது படிக்கிறோம், 10வது படிக்கிறோம், ஒரு வருஷம் நம்மளை வந்து பயிற்சி தான் கொடுக்குறாங்க. அந்த ஒரே ஒரு பரீட்சை கடைசியாக வந்து எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பயிற்சி வந்து ஒரு வருஷம்.
அது மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே வந்து பயிற்சி எடுத்திங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். அதே தான் ட்ரேடிங்லேயும். ஒரு வீடியோ பார்த்த உடனே வந்துட்டு உடனே போய் ட்ரேட் எடுத்து உடனே லட்சாதிபதி ஆயிடலான்னு நினைக்கவே நினைக்காதீங்க யாருமே. அது கண்டிப்பாக முடியாது. நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். அண்ட் ஒன் ரெக்வஸ்ட், இட்ஸ் வெல் அண்ட் குட் இஃப் யூ போஸ்ட் ஒன் வீடியோ அபவுட் மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். மணி மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி நான் வந்து பேசியிருக்கிறேங்க வீடியோஸில், இடையில பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேங்க. உங்களுடைய மெசேஜ் படித்ததில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப லென்த்தியான மெசேஜ், நிறைய டைம் எடுத்து நீங்கள் வந்துட்டு இந்த சேனலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து ஃப்ரம் த ஹார்ட் வந்து சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். இது இல்லாமல் நிறைய பேர் வந்து நிறைய மெசேஜஸ் வந்து அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் யாரையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெசேஜ் அனுப்புங்க அந்த மாதிரிலாம் கேட்கலங்க. கேட்காமலே இவ்வளோ ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் இதெல்லாம் ஓகே, பயிற்சி மட்டும் விட்டுறாதீங்க. பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும். இப்போ இந்த வீடியோ இந்த மெசேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மெசேஜ். ஃபேண்டாஸ்டிக் ரிப்ளை இன் ரீசன்ட் டைம்ஸ் அப்படின்ட்டு வந்து அவருக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேங்க. என்னென்னா, தேங்க்யூ எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் வீடியோ போட்டதுக்கு. சீக்வன்ஸ் பார்த்தா புரிஞ்ச மாதிரி இருக்குது, பட் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிறேன். என்ன நடந்தது அப்படின்னா, எல்ஐசி ஹவுசிங் எல்ஐசி ஹவுசிங் அண்ட் ஃபினான்ஸ். இந்த எல்ஐசி ஹவுசிங் அண்ட் ஃபினான்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து பேசியிருந்தோங்க. இந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து அவர் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த சீக்வன்ஸ் பாருங்கள் அப்படின்னு வந்து நான் ஏற்கனவே பல வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, லோ மேலே போயிட்டு கீழே வரும்போது அந்த லோக்கு வரமாட்டான். நடுவுலேயே குரூப்பில் டூப் இருந்ததுன்னா அங்கேருந்தே வந்து மேலே போயிட்டான் பாருங்கள். மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த லோக்கு வரமாட்டான். இதுதான் சீக்வன்ஸ். இதுதான் அவர் வந்து சீக்வன்ஸ் நான் பார்த்தேன், எனக்கு புரிஞ்ச மாதிரி இருந்தது. அதனால் நான் வந்து ஐ வென்ட் ஃபார் ஏ செல் ஹியர். என்ன அப்படின்னா, இப்படி போயிட்டு இந்த இடத்துல கன்சல்டேட் பண்ணிகிட்டே இருக்கான் பார்த்தீங்களா, அதனால் இங்கேருந்து திரும்பவும் வந்து கீழே வருவான் அப்படின்னு வந்து அவர் வந்து எதிர்பார்த்துருக்காரு. அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி வந்து எல்லா ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்து ட்ராப் ஆச்சு பார்த்தீங்களா, நியூஸை பார்த்தோன்னே. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சு பாருங்கள். இந்த ரெக்கவர் ஆகும்போது வந்து ஃபுல் ஃபோர்ஸில், ஏன்னா கீழே இருக்கிற எல்லா லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணிட்டு மேலே வந்திருக்கிறான். ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை, 5ஆவது தடவை பிரேக் ஆகிட்டான். 5ஆவது தடவையில் நீங்கள் இங்கே போயிட்டு செல் ட்ரேடை வந்து ட்ரை பண்ணியிருக்க கூடாதுங்க. நீங்கள் வந்துட்டு இது கொஞ்சம் நீங்கள் சீக்வன்ஸை பார்த்துட்டு நீங்கள் ட்ரேடு எடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். நான் பார்க்கும்போது இது அந்த மாதிரி தெரிஞ்சுது. பட் ஆனால் நான் பயிற்சி பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக பயிற்சி பண்ணி ஜெயிக்கிறேன் அப்படின்னு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு. ரொம்ப பிடிச்ச மெசேஜ் இதுதான். தப்பை நம்ம என்னைக்கு வந்து உணர்ந்துடுறோமோ அன்னைக்கு வந்துட்டு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலாங்க. சரி, ரொம்ப நன்றி. இதுக்கப்புறமா இருக்கிற மெசேஜஸ்லாம் நம்ம கேள்விக்கு என்ன பதிலில் வந்து நம்ம வந்து பார்த்துடலாங்க. நாகராஜன், திரும்பவும் ஒரு முறை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நிஃப்டியில் போயிட்டு என்ன நடந்ததுன்னு பார்ப்போங்க. நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர். நிஃப்டி வந்துட்டு நிஃப்டின்னு இல்லைங்க, எந்த சார்ட்டாக இருந்தாலும் நீங்கள் 1 ஹவர்லேருந்து நீங்கள் அனாலிசிஸை ஸ்டார்ட் பண்ணால் போதும். இண்டெக்ஸுக்கு சொல்கிறேன், ஆப்ஷன்ஸுக்கும் ஓகே தான். ஸ்டாக்ஸ்னால் என்ன பண்ணுவோம், டெய்லியிலேருந்து பார்ப்போம், இல்லைனா வீக்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்த உடனே வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அந்த ஸ்டாக்கில் அப்படிங்கிறது வந்து புரியும். மோஸ்ட்லி ஒன் சைடட் மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும் ஸ்டாக்ஸ்லலாம். அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன கன்சால்டேட் பண்ணிகிட்டு இருக்கானா, இல்லைனா பை ட்ரெண்டில் போயிட்டு இருக்கானா, இல்லைனா செல் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கானா அப்படிங்கிறத பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸ்டாக்ஸில் சொல்கிறேன். பட் ஆனால் இந்த இண்டெக்ஸில் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோல்டு, ஆயிலு எல்லாத்துக்குமே சொல்கிறேன், 1 ஹவர் போதும். சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து சண்டே அன்னைக்கு ஈவினிங்க்கு மேலே, ஏன்னா சாட்டர்டே ஃபுல்லாக ஃபேமிலிக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ டெடிகேட் பண்ணிடுங்க. சண்டேவும் மதியம் ஈவினிங் வரைக்கும் என்ஜாய் பண்ணிவிடுங்க. ஈவினிங் மேலே வந்து உட்காந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு அலசல், நீங்கள் என்ன சார்ட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த சார்ட்டில் சொல்கிறேன். டேயில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, கேண்டில் எப்படி க்ளோஸ் வச்சுருக்கு, அதை மட்டும் பார்த்துக்கிட்டு 1 ஹவருக்கு வந்துடுங்க. இதுவே போதும். இப்போ 1 ஹவரில் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸெல்லாம் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு ஒரு கன்சால்டேட் பண்ணிகிட்டு இருந்தது,
மேலே போயிட்டு கீழே வந்து கீழே வரும்போது வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுத்தான். அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது ஒரு 2000 பாயிண்ட்டு 4000 பாயிண்ட்டு பேங்க் நிஃப்டியில் அதில் இதுலேயும் மேலே கீழே போனால் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒன்றும் பேட்டர்னே வந்து ஒன்றும் வந்து நம்மளுக்கு கண்ணில் படலை. 1 ஹவரில் சொல்கிறேன். கண்ணா பின்னான்னு வந்து மேலே போய் கீழே போய் ஏதோ பண்ணிட்டான். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன். 1 ஹவர்லலாம் உங்களுக்கு பேட்டர்ன் தெரியறதுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 1 ஹவரில் நம்மளுக்கு ஒன்றும் டீட்டெயில் எதுவுமே இல்லை அப்படின்னதுக்கு அப்புறமா சீக்வன்ஸ் மட்டும் தெரியுது. விழுந்தவன் மேலே போயிட்டு கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோக்கு வரல, மேலே போயிட்டு கீழே வரல, இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷன், திரும்ப மேலே போயிட்டு கொஞ்சம் கீழே வந்தான், திரும்ப மேலே போயிட்டு கீழே அப்படியே போயிட்டு இருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 5 மினிட்ஸில் போய் பார்ப்போம். ஸோ 1 ஹவரில் உங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னா நீங்கள் அடுத்த டைம் ஃப்ரேம்லான சின்ன டைம் ஃப்ரேம், நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடிய டைம் ஃப்ரேமான 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஓரளவுக்குனா புரியும். மார்க்கெட் என்ன பண்ணால் மேலே விழுந்தானா கீழே கடன்னு ரெக்கவர் ஆனானா ஒரு 2-3 நாளில் ரெக்கவர் ஆகி மேலே வந்துட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரில அவனுக்கு. உண்மையாக அப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறான். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டான், ஓடி வந்துட்டான், மேலே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே கன்சால்டேட் பண்ணிட்டு இருக்கான். சரி, இந்த கன்சால்டேஷன் எப்படி பண்ணுறான்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, லோ மேலே போயிட்டு கீழே வரும்போது அந்த லோவுக்கு வரல, மேலே போயிட்டு கீழே வரும்போது அந்த லோவுக்கு வர முடியல, மேலே போயிட்டு வரும்போது அந்த லோவுக்கு வரல, மேலே போயிட்டு வரும்போது அந்த லோவுக்கே வந்துட்டான். பட் ஆனால் கட் பண்ணல. அப்போ அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கான், கடன்னு மேலே போனான். பிரேக் ஆகிடுவான்னு பார்த்தா பிரேக் ஆகலை, திரும்பவும் ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி பண்ணிட்டு வந்தான் நேற்று. சரி, ஃப்ளாக் பண்ணுறான்ப்பா, அப்போது வந்து இந்த போல் ஹைட்டுக்கு மேலே பிரேக் ஆகி போயிடுவானா, பிரேக் ஆகலை. இந்த லெவலில் பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ நாளாக நின்றுட்டு இருக்கிறான், 1 2 3 நாளாக வந்து இந்த கிட்டத்தட்ட 4 நாளாக இந்த லெவலில் வந்து நின்றுட்டு இருக்கான். கீழே போகும்போது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண மாட்டான், மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண மாட்டான். ஸோ லோக்கு வந்துடுறான், இல்லைன்னா லோக்கு வர முடியாமலேயே மேலே போயிடுறான். இப்போ இதுதான் சீக்வன்ஸ். இந்த 4 நாளாக இதுதான் நடந்திருக்கு. சரி, இது எப்படி நம்ம ட்ரேடை கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல, கீழே வந்துட்டு மேலே போகும்போது கீழே திரும்ப அந்த இடத்துக்கு வரமாட்டான், மேலே போய் கீழே வந்தானா அந்த இடத்துக்கு வரமாட்டான். நீங்கள் ஹரிசாண்டலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் எதுக்காக போடுறீங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா அந்த மாதிரி வந்து ஹரிசாண்டலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் போடுறீங்களா. இதே வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ட்ரெண்ட் லைன் போடுவீங்க. ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, இது 1 ஹவரில் போட்டதுனால அந்த மாதிரி இருக்குது. இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டுங்க. அப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து போக மாட்டோம். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து ஏற்கனவே நிறைய இடத்துல வந்து பேசியிருக்கோம். ட்ரெண்ட் லைன் வந்து எப்படி போடணுங்கிறத பற்றியும் நிறைய வீடியோஸில் வந்து டெடிக்கேட்டடாக அதுக்கே வீடியோஸ்லாம் இருக்குதுங்க, அதை பாருங்கள். பட் இன் ஜென்ரல் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இதை வச்சு நம்ம என்ன ஒரு ஐடியாவுக்கு வரலாம் அப்படின்னா, ட்ரெண்ட் லைனை போட்ட உடனே வந்து ட்ரெண்ட் லைனை தொட்டுட்டு தான் ப்ரைஸ் மேலே போகணும், இல்லை ட்ரெண்ட் லைனுடைய பாடி தாண்டக்கூடாது, இல்லைனா ட்ரெண்ட் லைனுக்கு இந்த மாதிரி வந்து டச் ஆகலைன்னா ட்ரெண்டு கிடையாது, அப்படிலாம் இல்லைங்க. இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் அதிகமான இடத்த டச் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. அது பாடி டச் ஆகட்டும், விக்கி டச் ஆகட்டும், ஏதோ டச் ஆகட்டும். இதில் இருக்கிற ஐடியா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் ப்ரைஸ் எங்கேயா வரும்போது ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் ஐடியா. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறான் பாருங்கள், மேலேருந்து கீழே வந்திருக்கிறான். அந்த என்ட்ரி எட்டு எக்ஸிட் மெத்தட்லாம் வந்துட்டு எப்படிலாம் வேலை செய்யுதுன்னு பாருங்கள். மேலேருந்து கடகடன்னு கீழே வந்திருக்கான். வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான், பொறுமையாக வந்து மேலே போயிருக்கிறான். ஆனால் இந்த ஹைக்கு மேலே போக முடியல. இந்த ஹைக்கு மேலே போக முடியாமல் கீழே வேகமாக விழுந்தவன் ரெக்கவர் ஆகிருக்கிறான். திரும்ப அங்கேயே வந்து மார்க்கெட்டை முடிச்சிட்டானா, திரும்பவும் வந்து மேலே போனவன் அந்த இடத்த பிரேக் பண்ண முடியாமல் திரும்ப அதே இடத்துக்கு வந்தானா. இதெல்லாம் நீங்கள் சார்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு நாளை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நுணுக்கமாக வந்து என்ன பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, லோ வைக்க மாட்டான். அப்போது மேலே இருக்கும்போது நம்ம வந்து ட்ரெண்டு வந்து பையில் இருக்குதுங்க, அதனால் ஐ எம் கோயிங் டு டேக் எ பை ட்ரேட் ஹியர். தப்புங்க. டிஸ்கவுண்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். உங்கள் டிஸ்கவுண்ட் எது, ட்ரெண்ட் லைன் தான். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு அடுத்து பக்கத்தில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்துட்டு கூட அப்படியே ஆப்ஷன்ஸுக்கு போய்ட்டு இங்கே என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குதோ, இது நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்க்கணுமா. ஓகே,
என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குதோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு ஒன்று இந்த மணி இல்லைனா அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து அதில் போயிட்டு நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து டக்குன்னு வந்துட்டு ஒரு ட்ரேடை வந்து எடுத்துடலாம். ஏன்னா ஃப்ரம் திஸ் ட்ரெண்ட் லைன் ப்ரைஸ் இஸ் கோயிங் டு ரிவர்ஸ். சரிங்களா? கேண்டில் கொஞ்சம் பெருசாக தெரியும், அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன், உங்களுக்கு பார்க்குறதுக்கு சௌரியமாக இருக்கும். அப்போ இதில் கூட நீங்கள் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே போயிட்டு ஒரு லோ வந்திருக்கிறான், திரும்ப மேலே போயிட்டு ஒரு லோ, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல, மேலே போயிட்டு ஒரு லோ, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல. அப்போ அடுத்த நாள் வந்து மேலே வேகமாக போகிற மாதிரி போயிட்டு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டான், மேலே போய் கீழே வந்துட்டான். அதுக்கப்புறம் இந்த ஹைட்டுக்கு போயிருக்கவே மாட்டான் பாருங்கள், இந்த ஹைட்டுக்கு போனாலும் கீழே தான் வந்தான். அப்போ ட்ரெண்ட் லைன்லேருந்து மேலே போயிட்டான். ஸோ இதையே என்ன பண்ணியிருக்கான், 4 நாளாக பண்ணியிருக்கு. ட்ரெண்ட் லைனுக்கு வர வேண்டியது மேலே ரெசிஸ்டன்ஸுக்கு போக வேண்டியது, இங்கே வர வேண்டியது அங்கே போக வேண்டியது, இங்கே வர வேண்டியது போக வேண்டியது, வர வேண்டியது போக வேண்டியது, முடிஞ்சு போச்சு. ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இனி வந்து அவன் வந்து பிரேக் ஆகணும், ஐதர் மேலே பிரேக் ஆகணும் இல்லை கீழே பிரேக் ஆகணும். ட்ரெண்டு வந்து நல்ல புல்லிஷாக இருக்கிறதுனால மேலே பிரேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க, எக்கச்சக்கமாக வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். நேற்று ஃப்ரைடே வந்து என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையே தாங்க இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதையே பண்ணியிருப்பான் பாருங்கள். மேலேருந்து கீழே வந்தான், ஒரு க்ரீன் ட்ரெண்ட் லைனுக்கு வந்துட்டான், ஒரு க்ரீன் கேண்டில் இப்படி வந்தான், மேலே போயிட்டான். பூ மாலை, கழுத்து மாலை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நான் வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். கீழே வரைக்கும் வந்துட்டு அப்படி மேலே போய் இப்படி கீழே வந்து அப்படியே மேலே போயிட்டான். நீங்கள் இங்கே என்ன எதிர்பார்க்குறீங்க, ரிவர்ஸலை எதிர்பார்க்குறீங்க. ஏன், ஏற்கனவே அந்த மாதிரி தான் நடந்துருக்குது. அப்போது எல்லா டைமுமே அந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, இந்த கழுத்து மாலை மாதிரி வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துருக்குதா, திரும்ப மேலேருந்து கீழே வரும்போது இந்த இடத்துல அந்த மாதிரி வரல. இதை தான் நான் வந்து என்ன சொல்கிறேன், அந்த 5 ஹை ப்ராபபிலிட்டி மெத்தடில் வந்துட்டு ஹிட் அண்ட் ரன்னு சொல்கிறேன். அந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ட்ரி கொடுக்காம அப்படியே மேலே போயிடுவான். ஆனால் இந்த தடவை மேலே போயிட்டு கீழே வந்து மேலேருந்து வந்து கரெக்டாக என்ட்ரி அட் எக்ஸிட் மேலே போயாச்சு. அடுத்த நாள் ஓப்பனே ரெசிஸ்டன்ஸ், திரும்பவும் கீழே வந்துட்டு என்ட்ரி அட் எக்ஸிட். நீங்கள் என்ன பண்ணணும், பொறுமையாக காத்திருக்கணும், பொறுமையாக வெயிட் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனுக்கிட்ட, அதாவது கொஞ்ச நாச்சும் கீழே வந்ததுக்கப்புறம் பையை ட்ரை பண்ணிங்கன்னா அவன் இங்கே போயிடுவான், போனான்னா ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, நீங்கள் இந்த ஃப்யூச்சரே நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, தேர்ஸ்டே அன்றைக்கி வந்து 23,370 அந்த ரேஞ்சில் 4 தடவை சப்போர்ட் எடுத்துருக்கு, கன்சல்டேட் தான் பண்ணியிருக்கான். 23,370 இது பாருங்கள், பாக்ஸ் போட்டு காமிச்சோன்னா உங்களுக்கு வந்து தெரியும். எக்ஸாக்டாக இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிருக்கேன். மேலே எத்தனை தடவை போயிருக்கேன், கீழே எத்தனை தடவை போயிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் மேலே போகும்போது உங்களுக்கு தெரியாது இந்த இடத்துலேருந்து கீழே வந்துடும் அப்படின்ட்டு. பட் ஆனால் நெக்ஸ்ட் டைம் கீழே வரும்போது நீங்கள் தைரியமாக வந்து பை எடுக்கலாம், ஆப்ஷன்ஸ்லேயும் சரி ஃப்யூச்சர்லேயும் சரி. வை, பிகாஸ் கொஞ்சம் கீழே வந்தால் கூட, இந்த லோ வரைக்கும் வந்தால் கூட ஹீ வில் கோ அப், அதுதான் சீக்வன்ஸ். அப்போ இந்த மாதிரி நீங்கள் பேட்டர்னு, இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனு இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 500 தடவை இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட்டட் பேட்டர்ன். இது நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், ரிப்பீட்டட் பேட்டர்ன். இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க, கண்டினியூஸாக இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிறான், ஒரு தடவை ரிஜெக்ட் ஆனால் 2வது தடவை ரிஜெக்ட் ஆகிறான், 3வது தடவை கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகான்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஃப்ரைடே அன்றைக்கி இது ரிஜெக்ஷன் அப்படின்னு நீங்கள் இங்கேருந்து வரும்போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. எங்கே க்ளோஸ் பண்ணுறது, எங்கே எக்ஸிட் பண்ணுறதுன்னு தடுமாறுறீங்க பார்த்தீங்களா, அந்த தடுமாற்றம்லாம் இதில் வந்து இருக்காது. இது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா. ஒன்லி திங் இஸ், ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட தெரியணும் உங்களுக்கு, ஒரு ட்ரெண்ட் லைன் போட தெரியணும். சில பேர் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, நான் 1 ஹவரில் போயிட்டு நான் இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸை வரைஞ்சேன்னா அதுவே 100 பாயிண்ட் இருக்குது, நான் எப்படி வந்து ட்ரேட் எடுக்கிறது. நீங்கள் அதை ஜோனாக மார்க் பண்ணுறது எதுக்குன்னா, அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்ததுன்னா ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரி, ஓகே, இப்போது இதுதான் வந்து இந்த ஜோனுடைய ஹை, இதுதான் வந்து இந்த ஜோனுடைய ஹை. நெக்ஸ்ட் டைம் இந்த எக்ஸாக்ட் இடத்துக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து நீங்கள் ட்ரேட் எடுங்க. க்ளோஸ் பண்ணுறது வந்து இந்த பாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 மினிட்ஸில் இந்த ரேஞ்சிலேயே இருக்கிற ப்ரீவியஸ் பாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாடியிலேயே வந்து வெளியே வந்துடுங்க. சேஃப் எக்ஸிட், விக்கு வரைக்கும்லாம் வெயிட் பண்ணாதீங்க.
எப்போவுமே வெளியில் வர்றது பாடியிலே வெளியில் வந்துருங்க. ட்ரேடு என்ட்ரி எடுக்கணுமா, விக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒன்றும் தப்பே இல்லை. வந்தால் பார்த்துக்கலாம், வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது இந்த ட்ரேடுக்கு இப்போ மேலே போயிட்டு இப்படி கீழே வந்து கழுத்து மாலை வந்துதான் கீழே எப்படி இருந்தோ அதே தான் மேலேயும் இருக்குது. இது யார் கவனிச்சிங்கன்னு தெரில. கவனிச்சிருந்தீங்கன்னா சந்தோஷம், இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பழகிக்கலாம். பழக வந்துடும். மேலே வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ஷன் ஜோனுக்குள்ளார போயிட்டு கீழே வந்துட்டு திரும்ப அதே லெவலில் போயிட்டு ஈக்குவலாக போய் டச் பண்ணுற மாதிரி போயிட்டு தான் கீழே வந்தான். அப்புறம் என்ன பண்ணான், லோயர் லோ பண்ணிகிட்டே வந்தான். பட் ஆனால் நமக்கு இது புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி தெரிஞ்சுது. ஃப்ளாகையும் வந்து பிரேக் பண்ணிச்சு. பட் ஆனால் மேலே போக முடியாமல் இன்னொரு லோ வச்சான். ஃப்ளாகில் இது ஒரு பிரச்சனை இருக்குது. பிரேக் ஆகி மேலே போகும்போது வந்து ஒருவேளை ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல வந்துருந்ததுன்னா பிரேக் ஆகி கடகடன்னு ரெசிஸ்டன்ஸுக்கு போயிடும் ப்ரைஸு. உங்களுக்கு அழகாக தெரியும், போல் இப்படி வந்துட்டு இப்படி ஃப்ளாக் மாதிரி வந்துட்டு அந்த போல் ஹைட்டுக்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வருது அப்படின்னா அது வந்து இப்படி தான் நடக்கும். இன்னொரு லோ வச்சுட்டு திரும்ப வந்து மேலே தான் போவான் கன்ஃபார்ம் அது. பட் ஆனால் கீழே வந்து இன்னொரு புது லோ, இது ஒரு லோ, இது ஒரு லோ, இது ஒரு லோ, இது ஒரு லோ, இன்னொரு புது லோ வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டான். ஸோ இது நாளைக்கு ஓப்பன் ஆகும்போதே வந்து மேலே ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நியூஸ் எல்லாம் பொறுத்து. நியூஸ் எதனாச்சும் தப்பாக எதனாச்சும் வந்து உலகத்தில் வந்து நடந்தது அப்படின்னா மறுபடியும் வந்து பிரேக்கு கீழே கூட நடக்குது வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எப்போவுமே வந்து ஆப்ஷன்ஸை அடுத்த நாளைக்கே கேரி பண்ணாதீங்க. அடுத்த நாள் ஓப்பன் ஆகட்டும், அப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறது. சீக்வன்ஸை மறந்துடாதீங்க. எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்க, இந்த குட்டி இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே போய் கட் பண்ண மாட்டான், கீழே லோ வச்சுருக்கான், மேலே போய் கட் பண்ண மாட்டான், கீழே லோ வச்சுருக்கான், மேலே போயிட்டு அப்புறம் உடனே வந்து அப்படியே வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ சீக்வன்ஸை மறக்காதீங்க. நம்ம மண்டே அன்னைக்கு வந்துட்டு லீவு, டியூஸ்டே அன்னைக்கு மார்க்கெட்டு இந்த இடத்த பிரேக் பண்ணி வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. சரி, ஓகே. நம்ம ஆப்ஷன்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி எடுக்கலாம். இப்போது ப்ரைஸ் வந்து எங்கே ஓப்பன் ஆச்சு நேற்று 23,364. இந்த மணினா 23,300 வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படி தானேங்க, 23,300ங்கிறது இங்கே இருக்குது. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து எடுத்து ட்ரேட் பண்ணலாம். இல்லைங்க அது ரொம்ப வந்து ப்ரீமியம் ஹையாக இருக்குது, நான் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மேலே நான் பார்க்குறேனே, ஓகே 23,400. ஏன் ப்ரைஸ் மேலே தானே போகுது, ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து மேலே தானே போயிட்டு இருக்குது. மேலே போகும் அப்படின்னு உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேலே இருக்கிறத வந்து எடுத்துக்கலாம் தாராளமாக. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. அதாவது ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது, இங்கே இருக்குது ப்ரைஸு, திரும்ப ட்ரெண்ட் லைனுக்கு வரும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணலாம், 23,400 வந்து இந்த மணியில் தானே வரும், 23,400 எடுத்துக்கலாம். ஏன்னா பிகாஸ் ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வந்ததுன்னா மேலே போகணும் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் போது அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அழகாக வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் சார்ட்டில் உங்களுக்கு நல்லா வந்து புரியுது அப்படின்னா தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸை உங்களால் செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மணி, அவுட் ஆஃப் த மணி, அட் த மணி, அதெல்லாம் வந்து பேர் வந்து நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு. அந்த பேர்லாம் வந்து தேவையே இல்லை உங்களுக்கு. நீங்கள் என்ன நடக்க போகுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம். சரி, ஓகே. மேலே தான் போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து 23,400 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்து அது காலும் சரி புட்டும் சரி அதிலே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்போ 23,400 கால் ஆப்ஷன் ஜூன் எக்ஸ்பைரி 28th எக்ஸ்பைரி வந்து எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் அப்போ விழுந்தது. அப்புறம் ரெக்கவர் ஆகிறதுக்கு இந்த இடத்துலையே வந்து நின்றுட்டு இருந்தான் 80. ஆமாம் 80 அப்படிங்கிற ரேஞ்சில் நின்றுட்டு இருந்தான். அங்கேருந்து எங்கே போனான், 270க்கு போயிட்டான். அங்கிருந்து பொறுமையாக வந்து புது லோ வச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறான். டெய்லியும் ஒரு புது லோ வைக்கிறான். இப்போ இன்னொரு புது லோ வைப்பானா அப்படிங்கிறது வந்து சந்தேகம். ஏன்னா ஃப்யூச்சர் ப்ரைஸ் வந்து பிரேக் ஆகி மேலே போகிற மாதிரி இருக்குது. அதனால் இங்கேயும் வந்து ஆப்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு பேட்டர்ன் வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி இப்படி மெதுவாக இப்படி மேலே போயிட்டு கீழே வந்து மேலே போய் கீழே வந்து அப்படியே வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. கால் ஆப்ஷனில் சொல்கிறேன். 1 ஹவரில் இதுதான் உங்களுக்கு வந்து ஐடியா, இதுதான் தெரியுது உங்களுக்கு. அப்போது 5 மினிட்ஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குது. லோக்கு கொஞ்சம் கீழே வந்தானா மேலே போயிடுறான். இந்த லோக்கு கொஞ்சம் கீழே வந்தானா மேலே போக முடியல, அவ்வளோ தூரம் மேலே போக முடியல. அன்றைக்கி வந்து கன்சல்டேட் ஆகிட்டு இருந்தது. பட் ஆனால் மேலே தான் போகிறான்.
பொறுமையாக அப்படியே லோயர் லோ பண்ணிகிட்டே வந்தான். இந்த லோக்கு இன்னும் நல்லா கீழே பெட்டராக வந்து இன்னும் நல்லா கீழே வந்துட்டு ஒரே அடியாக மேலே போயிட்டான். 105ன்னு நினைக்கிறேன். 105. இது நல்லா இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே வந்தான் பார்த்தீங்களா, 115. 115லேருந்து 170க்கு போயிட்டான். சாரி 160க்கு போயிட்டான். அப்புறம் அங்கேருந்து ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி கீழே வந்தான், மேலே போனான், திரும்ப வந்து புது லோ வச்சான், அது வந்து 120, 120லேருந்து 170க்கு போயிட்டான். ஸோ ப்ரைஸ் வந்துட்டு கீழே வந்தால் மேலே போகிறான், கீழே வந்தால் மேலே போகிறான், அதே வந்து ஃபாலோ பண்ணியிருக்கான். எவ்வளோ பாயிண்ட்ஸ் போகிறான்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 150லேருந்து மேலே போக ஆரம்பித்தான்னா 220 வரைக்கும் போகிறான். ஒரு 50-60 பாயிண்ட் வந்து மேலே 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 போகிறான். கீழே வந்தானா மேலே போயிடுவான், மேலே இருந்தானா கீழே வந்துடும். நீங்கள் செல் பண்ணி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே நல்லா விட்டு செல் பண்ணிங்கன்னா கீழே வந்துடும். அவசரப்பட்டு வந்து இங்கே வந்து இந்த 2 பியரிஷ் கேண்டிலை பார்த்துட்டு செல் பண்ணுறது, அப்புறம் மேலே போய் இங்கே 2 புல்லிஷ் கேண்டிலை பார்த்தோன்னே, சாரி தெரியலையா, இங்கே 2 புல்லிஷ் கேண்டிலை பார்த்தோன்னே இங்கே வந்து அப்படியே போயிடுவான்னு பை பண்ணுறது, இதை பண்ணிங்கன்னா தான் மாட்டிப்பீங்க. அட்லீஸ்ட் இதான்ப்பா சப்போர்ட்டு, நான் சப்போர்ட்டுக்கு வந்தோன்னா பை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பை பண்ணிங்கன்னா கூட ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போயிருக்கான் பாருங்கள். பட் இங்கே யாரும் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா இப்போ டேயோட க்ளோசிங் டைம் இது. அடுத்த நாள் ஓப்பன் ஆனோன்னு நீங்கள் பண்ணலாம் தைரியமாக. ஏன்னா இங்கே தான் உங்களோட எக்ஸிட்டே இருக்குது. எக்ஸிட்டை பக்கத்துலேயே வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எக்ஸிட்டு பக்கத்துலேயே இருக்கணும். ஏதாவது பிரச்சனைனா எகிரி குதிச்சு ஓடிடணும். இருந்து சண்டைலாம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை தான். ஸோ இதான் வந்து நேற்று கால் ஆப்ஷனில் நடந்தது. அப்போது புட் ஆப்ஷனில் என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா, புட் ஆப்ஷனில் ஒன்றுமே நடக்காது. ஏன்னா ஃப்யூச்சர் ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் மேலே வரைக்கும் போச்சுன்னா ரிஜெக்ட் ஆகி கீழே வருது. ஆனால் வந்து நீங்கள் ஃப்யூச்சரை ட்ரேட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் நல்லாயிருக்கும். பட் ஆனால் புட் ஆப்ஷனில் போய் நீங்கள் அதெல்லாம் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். உங்களால் வந்து பெரிய லெவலில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஏன்னா சரியான இடத்த வந்து கணிச்சு நீங்கள் எடுக்க முடியாது. நீங்கள் செல் வேணால் பண்ணலாம். செல் பண்ணிங்கன்னா பொறுமையாக அப்படியே வந்து கீழே போயிட்டே இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் வந்து ஃப்யூச்சர் ப்ரைஸ் வந்து மேலே போகுது. ஃப்யூச்சர் ப்ரைஸ் வந்து ட்ரெண்டாகி மேலே போய்கிட்டு இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா புட்டை பார்க்குறதே விட்டுருங்க. ஒருவேளை நீங்கள் செல்லராக இருக்கிறீங்க, ஆப்ஷன் செல்லராக இருக்கிறீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். ஏன்னா புது புது லோ வச்சுட்டு கீழே போயிட்டே இருக்கிறான். அன்லைக் கால் ஆப்ஷன் மாதிரி மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஹை வரைக்கும்லாம் போகவே இல்லை. ப்ரீவியஸ் ஹைக்கு போகல, இதுவும் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிரேக் ஆகி மேலே போகிற மாதிரி இருக்கிறதுனால. ஸோ நல்லா தெரிஞ்சுங்க, கால் ஆப்ஷனாக புட் ஆப்ஷனா அப்படிங்கிறத வந்து நீங்கள் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதை உங்களால் ட்ரேட் பண்ண முடியல, அந்த 1.25 லட்ச ரூபா கொடுத்து இந்த இதை வந்து ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் ஆப்ஷன்ஸே ட்ரேட் பண்ணுறீங்க. அப்போ இதில் என்ன நடக்குமோ அதுதான் இதில் நடக்கும், ஆப்ஷன்ஸில் நடக்கும். அதனால் ஃப்யூச்சரை நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸ்லேயும் வெயிட் பண்ணி இருந்து ட்ரேட் எடுங்க. அவசரப்படவே படாதீங்க. ஓப்பன் ஆன உடனே மேலே போகுதுன்னு இந்த இடத்துல பை பண்ணாதீங்க, கொஞ்சம் விடுங்க என்ன நடக்குன்னு பாருங்கள். அட்லீஸ்ட் இல்லைனா இந்த சப்போர்ட்டுக்கு வந்தோன்னாச்சும் நீங்கள் வந்து ட்ரேடை இனிஷியேட் பண்ணுங்கள். ப்ரீவியஸாக என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்கள். ப்ரீவியஸாக இந்த லெவல்லேருந்து மேலே போகிறான்னா கொஞ்சம் கீழே வந்துட்டு தான் மேலே போகிறான். அப்போ இந்த லெவல்லேருந்து கொஞ்சம் கீழே வந்தால் மேலே போவான்னு நீங்கள் அனுமானிக்கணும். அது எப்போ வரும்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வரும். சரி, ஓகே. ஃப்ளாக் பேட்டர்னும் சொல்லிட்டேன் நான். ஃப்ளாக் வந்து இங்கேருந்து பிரேக் ஆகி போகலை அப்படின்னா இன்னொரு லோ வச்சான். ஏன்னா இங்கேருந்தே பிரேக் ஆகி போயிருந்துருக்கணும். போகாதனால இன்னொரு லோ வச்சானா பயப்படாது. இன்னொரு லோ வச்சான், திரும்ப வந்து மேலே அதே லெவலுக்கு போனான், திரும்பவும் இன்னொரு புது லோ வச்சான். இந்த புது லோ வைக்கிற வரைக்கும் அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். கடைசி லோவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ இந்த லோ இருக்குது, இந்த லோவுக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிக தூரம் வந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் கடைசியாக மேலே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லோ வைக்கிறான் பார்த்தீங்களா, இந்த லோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே இடத்துல லோ வச்சுருவான். வச்சுட்டு இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆரம்பித்தனாலே யூ கேன் பிலீவ் ஹீ இஸ் கோயிங் டு கோ அப் அட்லீஸ்ட் டு திஸ் லெவல் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். சரி, ஓகேங்க. நிஃப்டியில் எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங்? அன்லைக் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளார ட்ராவல் ஆகிட்டு இருக்குதுங்க. அது வந்து ப்ரீவியஸ் லோவுக்கு வர முடியாமல் கொஞ்சம் கொஞ்சம் மேலே போச்சு. ஆனால் மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் போய் டச் பண்ணிட்டு இருந்துச்சு நிஃப்டியில்.
பட் ஆனால் பேங்க் நிஃப்டியில் என்ன தெரியுது உங்களுக்கு 1 ஹவர்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்குதுங்க. மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்கிறதுனால கன்ஃபார்மாக இது பிரேக் ஆகி இந்த லெவலான ப்ரீவியஸாக அந்த எக்ஸிட் போல் அன்றைக்கி ஒரு லெவல் 51,500ன்னு போனாங்க பார்த்தீங்களா, அந்த 51,500 இதை பிரேக் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த வாரமே பிரேக் ஆகிருமா தெரியாது. அடுத்த வாரம் ஃபுல்லாக கூட கன்சல்டேட் பண்ணலாம். பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வாரம் வந்து மேலே போகலாம். இல்லை கீழே போகிற மாதிரி பயமுறுத்தி எல்லாத்தையும் வந்து செல் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போய் மேலே போகலாம். ஆக மொத்தம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். அப்போ 1 ஹவரில் உங்களுக்கு பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியுது. 5 மினிட்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே போனான்னா கீழே வந்துடுறான், இங்கே வந்தானா மேலே போயிடுறான், இவ்வளோதான். அதனால தான் நீங்கள் கொஞ்சம் 1 ஹவரில் ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. இப்போ 1 ஹவரில் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை, என்னடா ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா அடுத்து வந்து டேயில் போய் பாருங்கள். வாட் இஸ் ஹேப்னிங்? டேயில் ஒரு ட்ரெண்டு தெரியும். ஓ மேலே போயிட்டே இருக்கியா, ஓகே. ஓ கன்சால்டேட் பண்ணுறியா, சரி ஓகே, நான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடை செட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரே நாள்லேயே தெரிஞ்சிருமா? இது மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு இது என்ன தேதி, 10ஆம் தேதி, 10ஆம் தேதியே எனக்கு இது வந்து கன்சல்டேட் ஆக போகுதுன்னு எனக்கு வந்து தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. ஃபஸ்ட் டைம் இங்கே வர்றான், நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்தானா யூ கேன் ஆன்டிசிபேட் ஹி மைட் ரிஜெக்ட் ஃப்ரம் திஸ் லெவல். வை? பிகாஸ் ஏற்கனவே அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கிறான். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லெவலில் தான் நீங்கள் டார்கெட் பண்ணணும். இந்த லெவலேருந்து ரிஜெக்ஷனை வந்து நீங்கள் எதிர்பார்க்கணும். ஆகலை, இன்னும் வந்து மேலே போகிறான். இன்னும் மேலே போனோன்னா இன்னும் வேறு யாரும் இருக்கா, இங்கே இருக்கிறான். ஓ இங்கேருந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ரிஜெக்ஷன் காமிச்சானா ஓகே, அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது. இங்கேருந்து கடற்கடன்னு மேலே போனான், இப்படியே போயிடுவானா? மேலே போக மாட்டான். ஏதாவது நியூஸ் டைமில் வேணால் போவான், மற்ற நாள்லாம் அந்த மாதிரிலாம் போக மாட்டான். அப்போ என்ன பண்ணான்? பூ மாலை ஒழுங்காக கழுத்தில் போடல, ஈக்குவல் ஹைக்கு வரல, கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்குது. பட் நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஜோன் வரைஞ்சிட்றேன் 100 பாயிண்ட் வந்து இந்த ஜோன் இருக்குதுங்கிறீங்களே, இந்த ஜோனில் எது வந்து எக்ஸாக்ட் ஹை இருக்குதோ அது வரைக்கும் கையை கட்டிட்டு கம்முன்னு கூட இருக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. ஆனால் ப்ரீவியஸாக இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டான் பார்த்தீங்களா? ஓஹோ, கண்டிப்பாக இது கீழே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒருவேளை இதுக்கு மேலே இப்படி போனால் கூட க்ளோஸ் வைக்க மாட்டான், அங்கேருந்து திரும்ப உள்ளே வந்து க்ளோஸ் வச்சு கீழே வந்துடுவான். எங்கேருந்து எங்கே வந்துட்டான் பாருங்கள். இங்கேருந்து அங்கே போனவன் அங்கேருந்து இங்கேயே வந்துட்டான். எத்தனை பாயிண்ட்டுன்னு பாருங்கள். ஒரே நாளில் 49,700, 50,000, 50,200. அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் சரி ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இங்கே வந்தானா சப்போர்ட் ஆகுது. ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு கீழே வரும்போது வந்து கரெக்டாக அந்த லெவலேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டானா கீழே வரும்போது வந்து சீக்வன்ஸை பாருங்கள், லோயர் லோ பண்ணிகிட்டே கீழே வர்றானா. இந்த கழுத்து மாலை இங்கே எப்படி வந்து கிராஸாக இருக்குதோ அதே மாதிரி இங்கேயும் கிராஸாக இருக்குது. இந்த ரேஞ்சில் நீங்கள் ரிஜெக்ட் ஆகும்னு எதிர்பார்த்தீங்க, ஒரு வேளை ட்ரேடே எடுத்துட்டீங்க, அப்படியே வச்சுப்போம். இப்போ இந்த ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது, இந்த லோவை பேஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க. கேண்டில் கீழே போய் க்ளோஸ் வைக்கிதா, எக்ஸிட் பண்ணிடுங்க. மேலே போயிட்டு கீழே கண்டிப்பாக வருவான்னு உங்களுக்கு தெரியும். வர்றதும் வந்து இந்த லோவுக்கு கீழே வந்து போகக்கூடாது. அவன் ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரகிள் வரைக்கும் தான் வந்தான். அதுக்கிட்ட வந்துட்டு என்ன பண்ணான், மேலே போய் கீழே வந்து ஈக்குவலாக ஏற்கனவே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கும் இந்த லெவலுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், லோயர் லோ பண்ணும்போது. ஆனால் திரும்ப மேலே போயிட்டு கீழே வரும்போது லோயர் லோ பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக மேலே போயிடும். நீங்கள் இங்கே வந்து சப்போர்ட்லேருந்து மேலே போகணும்னு எதிர்பார்க்குறீங்க, மேலேருந்து கீழே வந்தது, மேலே போய் கீழே கழுத்து மாலை மாதிரி வந்தோடனே வந்து மேலே போயிட்டான். இது மேலே போய் ரிஜெக்ட் ஆனது கூட பாருங்கள். இதில் வந்து பேரிஷ் கேண்டிலாக நடுவில் ஒரே ஒரு குரூப்பில் டூப்பு கேண்டில் இருக்கா, இந்த கேண்டில் போய் டச் பண்ணோன்னு தான் கீழே வந்தான். இங்கிருந்து மேலே போகிறதுக்கு முன்னாடி இந்த முன்னாடி இருக்கிற பியரிஷ் கேண்டில் என்கல்ஃப் பண்ணியிருக்கானா, மொத்தமாக வந்து சாப்பிட்டு மேலே போயிட்டான். ஸோ இதெல்லாம் சின்ன இண்டிகேஷன்ஸுங்க, மேலே போவோம் கீழே வரும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. நீங்கள் ஃபியூச்சரை ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜாலியாக வந்து ட்ரேட் பண்ணுவோம். இதே நீங்கள் ஆப்ஷன்ஸை ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் ரேஞ்சிலேருந்து மேலே போகும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா இந்த சப்போர்ட்டுக்கு ப்ரைஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து அதுக்கப்புறமா 49,700 அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணலாம். இந்த மணி இல்லை ப்ரீமியம் அதிகமாக இருக்குது, ஓகே கோ ஃபார் ஒன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அபோவ் 49,800.
இல்லைங்க 50,000ங்கிறது மேஜிக் நம்பரு. 50,000ல் வந்து நிறைய பேர் ட்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் அவன் கீழேனா போகட்டும் மேலேனா போகட்டும், நான் 50,000 அப்படிங்கிற அந்த கால் ஆப்ஷனை எடுத்துகிட்டு நான் ட்ரேட் பண்ணுறேன். ஏன்னா இந்த மேஜிக்கல் நம்பர் வந்து திரும்ப வந்து இப்போ வந்து ப்ரைஸ் வந்து 50,000ல் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. இந்த மேஜிக்கல் நம்பர்லேயே ட்ரேட் ஆகிற வரைக்கும் நான் இதையே வந்து எடுத்துப்பேன். அப்படியும் பண்ணலாம். ஒன்லி உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன மூவ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்து இந்த மூவ்லாம் உங்களால் வந்து பண்ண முடியும். சரி, ஓகே. மேலே போனால் கீழே வந்தால் திரும்ப வந்து கீழே எங்கே வந்திருக்கிறோம் பாருங்கள். இந்த சப்போர்ட் ரேஞ்சில் இருந்து மேலே போயிட்டு கீழே வந்துட்டு திரும்ப அடுத்த நாள் பொறுமையாக வந்து கீழேயே வந்து இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அகெயின் யூ வில் கோ டு ஆப்ஷன்ஸ் அண்ட் தென் ப்ரைஸ் இஸ் கோயிங் டு ஹிட் திஸ் ரெசிஸ்டன்ஸ். 50, 200 அப்படிங்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஹிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வாட் வில் யூ டூ? 49,800, 49,900 இல்லை 50,000 மேஜிக்கல் நம்பர். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு ட்ரேட் பண்ணிருப்பேன். ப்ரைஸ் இங்கே வந்துருச்சு. ஓகே, இங்கேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐம் கோயிங் டு என்டர் ஆப்ஷன்ஸ் ட்ரேட், ஐம் கோயிங் டு என்டர் ஃபியூச்சர் ட்ரேட். அவசரமே இல்லைங்க. இங்கெல்லாம் வந்து நீங்கள் அவசரப்பட்டு பை பண்ணணும் இல்லை. மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா ஐ ஹேவ் அ ஸ்ட்ராட்டஜி. 9:15க்கு வந்து ஐம் கோயிங் டு டேக் எ பை ட்ரேட், 9:30க்கு ஐம் கோயிங் டு மேக் மில்லியன். இல்லைங்க, அப்படி ட்ரேட் பண்ணவே முடியாது. வேணால் ஒரு நாள் சக்ஸஸ் ஆகலாம், அடுத்த 9 நாளும் வந்து ஃபெயிலியர் தான் ஆகும். அவசரமே படாதீங்க. அது என்ன நடந்தாலும் சரி அவசரப்படாதீங்க. ப்ரைஸ் இங்கே போயிடுச்சா உங்களுக்கு என்ன தெரியும்? மேலே போச்சுன்னா கீழே வரும்னு தெரியும். அப்போ மேலே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி இருந்து அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா ஐதர் சீக்வன்ஸ்னாச்சும் ஃபாலோ பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் வந்தானா இந்த இடத்துக்கு மேலே போனானா நீங்கள் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. பட் ஆனால் அவங்க வந்து ட்ரை செல் ட்ரேட் இயர்னால் செல் பண்ணலாம். ஃபியூச்சர்ஸில் சொல்கிறேன், ஃபியூச்சர்னு இல்லை, எல்லா மார்க்கெட்டுக்குமே சொல்கிறேன். சீக்வன்ஸ் மட்டும் எனக்கு தெரியும், அதனால் நான் வந்து இங்கே ட்ரேட் எடுக்க நான் வந்து விட்டுட்டேன், அதனால் நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எங்கேயே ட்ரேட் எடுத்திங்கன்னா அடுத்த தடவை மேலே வரும்போது அவன் வந்து மேலே 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 போகக்கூடாது. இந்த மாதிரி கீழே 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 போகணும் செல் ட்ரேட் எடுக்கும்போது. ஈக்குவல் லெவலுக்கு வந்தால் கூட ஐ வில் ஹோல்ட் மை ட்ரேட். வை? பிகாஸ் ஐ நோ ஒன்லி இப்போது இந்த ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் மேலே போவாங்கிறது ஐ நோ. கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு தெரியும். வச்சா தான் போவான், இல்லைனா போக மாட்டான். இல்லைனா என்ன பண்ணான்? கீழே போயிட்டான். இந்த ஹைக்கே வருவான், ஆனால் க்ளோஸ் வைக்கணும். வச்சா தான் மேலே போவான், இல்லைனா போக மாட்டான். இல்லைனா என்ன பண்ணுவான்? கீழே தான் போவான். ஸோ அதே தான் வந்து ஃப்ரைடேவும் நடந்ததுங்க. மேலே வந்து போனால் இங்கேயே ஒரு சின்ன ரிஜெக்ஷன், ப்ரீவியஸ் நேற்று ரேஞ்சிலேயே ஒரு சின்ன ரிஜெக்ஷன். அதோடைய விக்கு லெவலுக்கு போனோன்னா ஒரு நல்லாவே ரிஜெக்ட் ஆனால் திரும்ப வந்து கழுத்து மேலே வரைக்கும் போனான். அதுக்கப்புறம் அதுக்கு போகவே இல்லை, அப்படியே பொறுமையாக வந்து கீழே வந்துட்டாப்புல. ஸோ இவனும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை கன்சால்டேட் பண்ணிட்டு இருக்கான். மேலே போனால் 50,200க்கு போனால் 49,700க்கு வந்துடுறான். ஸோ இப்போது இன்பிட்வீனில் இருக்கிறதுனால இவன் மேலே போவானா கீழே போவானான்னு நான் சொல்ல விரும்பலை. அவன் மேலே போனான்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போவான். இதை பிரேக் பண்ணி மேலே போனான்னா அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுவான். பட் ஆனால் என்றைக்குமே வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வந்து டேஞ்சரஸுங்க. எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் நல்ல மொமெண்டமோடு போகும் ப்ரைஸ். அதனால் யூ கேன் ட்ரை பையிங் at 49,700, செல்லிங் at 50,200. ஸோ இதான் நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். லெட்ஸ் see the options. ஸோ 50,000 கால் ஆப்ஷனுங்க. 50,000 கால் ஆப்ஷனில் என்ன தான் ப்ரைஸ் வந்து அங்கே வந்துட்டு உங்களுக்கு கன்சல்டேட் பண்ணிட்டு இருந்தாலும் இங்கே வந்து அப்படியே ப்ரீமியம் வந்து கரைஞ்சி கீழே போயிட்டு இருக்குது, ட்ரெண்டாகி கீழே போயிட்டு இருக்குது. லோ பண்ணிக்கிட்டே இருந்தால் இங்கே வந்துட்டு ப்ரீவியஸ் லோவுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டான். ப்ரீவியஸ் லோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70 அந்த ரேஞ்சில் இருக்குது, 80 அந்த ரேஞ்சில் இருக்குது. ப்ரைஸ் இப்போது 200ல் இருக்குது. ப்ரைஸ் இன்னும் கூட கொஞ்சம் கீழே இந்த லெவல் வரைக்கும் கூட வரலாம். வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரே ஐடியா வந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, இது 5 மினிட்ஸில் வந்து எப்படி கட்டுறோன்னு பார்ப்போங்களா? அது 1 ஹவரில் வந்து அவ்வளோதான் உங்களுக்கு ஐடியாவே தெரிஞ்சுது. 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு கன்சால்டேட் ஆகலை, ப்ரீமியம் கரைஞ்சி போகுது பாருங்கள். மேலே அவன் பாடு கீழே வந்துகிட்டே இருக்கான். அதனால தான் நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து ஹோல்டு பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு வைலண்ட் மூவ் நடக்குது, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் அப்போது நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்களே அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கக்கூடாது.
எலெக்ஷன் ரிசல்ட்டில் வந்து 4000 பாயிண்ட் கீழே போனதுனால கண்டிப்பாக 4000ல் 3000 பாயிண்ட்னாச்சும் அப்சர்வ் பண்ணிடுவான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால ஹோல்ட் பண்ணோம். ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டை ஒரு மாதிரி எதிர்பார்த்தோம், அது வேறு மாதிரி வந்து ஒரு மாதிரியாக வந்து எப்படியோ பண்ணிட்டாங்க. அதனால் வந்துட்டு மார்க்கெட் ரெக்கவர் ஆயிரும்னு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி ரெக்கவர் ஆகிடுச்சு, அப்சர்வ் பண்ணிட்டான். ஸோ அது வந்து அந்த மாதிரி ட்ரேட் பண்ணோம். அது முடிஞ்சுதா, நியூஸ்லாம் வந்து முடிஞ்சிச்சுப்பா, இனிமேல் வந்து ரெகுலர் ட்ரேடிங் தான், ரெகுலராக பண்ணுங்க அப்படின்னாலே என்ன பண்ணணும், ஹோல்டு பண்ணக்கூடாது. ஹோல்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். மார்க்கெட் லெட் இட் ஓப்பன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அங்கே ஃபியூச்சர்ஸில் வந்து சப்போர்ட்டுக்கு வந்துருச்சான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பை ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ இப்படியும் ட்ரேட் பண்ணலாம், இல்லை சப்போர்ட்டுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து பை பண்ணலாம். இல்லை மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே இதுலேயும் பூ மாலை மாதிரி எதனாச்சும் வந்து வருதான்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து யூ கேன் கோ ஃபார் இட். கீழே வேகமாக வந்தால் ஒரு பை, ரெண்டாவது பை வந்து மேலே போயிட்டான். ரெண்டாவது பையே என்கல் பண்ணிட்டு மேலே போய் க்ளோஸ் வச்சான். அடுத்து வந்து கடன்னு மேலே போயிட்டான். எங்கே போனான், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலு கரெக்டாக போயிட்டு அதோடு வந்து கீழே வந்துட்டான். நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி மேலே போகுது அப்படின்னா மேலே போய்கிட்டே இருக்கும்லாம் நினைக்கக்கூடாது. ஓரளவு தான் போகும். போயிட்டு கொஞ்சம் கீழே புல் பேக் டிஸ்கவுண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகும். ஸோ அது வந்து ஆப்ஷன்னு இல்லைங்க, எல்லா சார்ட்டுக்குமே அது வந்து அதுதான் நடக்கும். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்த்துட்டோமா? பேங்க் நிஃப்டி பார்த்துட்டோம். புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்டாகி மேலே போயிட்டு இருக்கிறதுனால இப்போ கன்சால்டேட் தான் பண்ணிகிட்டு இருக்குது. பட் ஆனால் ட்ரெண்டு என்னது, அப் ட்ரெண்டு. அப் ட்ரெண்டில் போயிட்டு புட் ஆப்ஷனில் போய் நம்ம வந்து பண்ண தேவையில்லை. அப்படி இல்லை, நான் வந்து பார்ப்பேன் புட் ஆப்ஷனையும், நான் வந்து ஐ கேன் கோ ஃபார் எ ட்ரேட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதே தான், நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டுமே யூஸ் பண்ணால் போதும். வேறு எந்த டெக்னாலஜியும் வந்து நமக்கு தேவையில்லை. வேறு எதையும் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வந்து வேறு எதையுமே நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. ஜஸ்ட் கோ ஃபார் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேட், அவ்வளோதான். பிரேக் ஆகிடுச்சா ரொம்பலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு புல்லிஷாக இருக்கிறதுனால வந்துட்டு புட் ஆப்ஷன் வந்து ரொம்பலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு பை எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் மேலே போச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேலேயே போகும், 300 பாயிண்ட்டு மேலே போகும், அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கஷ்டம். கீழே வேணால் வரும், ப்ரீமியம் கரைஞ்சிட்டு வேணால் கீழே வேணால் வரும். சரிங்களா? இப்போ இதை நீங்கள் எடுத்திங்கன்னா எவ்வளோ தூரம் போகுது, 322லேருந்து 460 வரைக்கும் போயிருக்கு. ஒரு 100 புள்ளி போகும், அவ்வளோதான். இதில் கூட எப்படி போயிருக்கிறான் பாருங்கள், ஹையர் ஐ பண்ணிகிட்டே போயிருக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹையர் ஐ பண்ண முடியல, அப்படியே வந்து அடுத்த நாள் ஓப்பன் ஆனோன்னா வந்து விழுந்துட்டான். இப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து நீங்கள் எங்கள் ஆளுங்க பார்த்தாலே வந்து சொல்லுவாங்க, இது வந்து ஹையர் ஐ பண்ணிகிட்டே அப்படியே மேலே போயிட்டே இருக்கு. எங்கே பார்த்தாலும் சரி, அந்த சீக்வன்ஸை மட்டும் நீங்கள் வந்து பார்த்து கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சார்ட்டை பார்க்குற விதமே வந்து வேறு மாதிரி ஆகிடும். எல்லா இடத்துலையுமே சொல்கிறேன், அந்த ஹைக்கு போக மாட்டான். ப்ரீவியஸ் லோ அந்த மாதிரி இடத்துக்கு எங்கேயாச்சும் பக்கத்தில் வந்துட்டான் அப்படின்னா அந்த இடத்த தொட்டுட்டு தான் போனோம்லாம் அவசியம் இல்லை. தொடாமலே இந்த லோ வந்து வச்சா அடுத்தது வந்து மேலே போனால் மேலே எங்கே போவான்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் தான் போவான். ஸோ இவ்வளோ தான் நடந்துகிட்டு இருக்கேன் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி ட்ரேட் எடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஃப்யூச்சரில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி. க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, கொஞ்சம் பெருசு பண்ணிடுவோம், சார்ட்டை பெருசு பண்ணிப்போம். ஸோ 1 ஹவரில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் ஆச்சுங்க. க்ரூட் ஆயில் ஒரு பெரிய ஃபால். சீக்வன்ஸ் தான் ஃபாலோ பண்ணான். அந்த புக்கு எக்ஸாம்பிள் மாதிரி அழகாக இப்படி வந்து மேலே, இப்படி வந்து மேலே அப்படிலாம் இல்லை, சும்மா கண்ணா பின்னான்னு விழுந்துருக்குறான். அப்படியே உருண்டு வந்துருக்கான், மலையிலேருந்து உருண்ட மாதிரி உருண்டுருக்கான். ஒரு இடத்துல நின்றுருக்கான், அப்புறம் கீழே வந்துட்டான். அப்படி படியில் இறங்கி வரல, உருண்டு வந்துட்டான் கீழே. ஆனால் மேலே போகும்போது படியில் பொறுமையாக ஏறி போகிறான். இப்போ இவன் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலு எங்கேருந்து உருள ஆரம்பித்தானா இங்கேருந்து ஆரம்பித்தான். அதனால் இங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இவ்வளோ தூரம் மேலே போயிட்டான், அதனால் அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் ரீச் பண்ணுறானான்னு. ஆனால் அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா லோ பண்ணிக்கிட்டே வந்தான். ஒரு சின்ன லோ பண்ணுவான், திரும்ப மேலே ஓடிடுவான். சின்ன லோ பண்ணுவான், திரும்ப மேலே ஓடிடுவான். என்ன பண்ணுவான், இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லையே நின்றுட்டு இருந்தான். இதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம்.
ஒன்ஸ் மேலே பிரேக் ஆகணும் இந்த பேட்டர்னை. மேலே பிரேக் ஆகிடுச்சுன்னா மேலே கண்ணாப்பண்ணான்னு போயிடுவான். ஒன்ஸ் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி இப்படி கீழே வர ஆரம்பித்தான், கண்டிப்பாக கீழே பிரேக் பண்ணி போக ஆரம்பிச்சிடும். ஸோ மேலேருந்து அதனால தான் இவ்வளோ பெரிய ஃபாலு. அந்த ஃபாலை பொறுமையாக வந்து ரெக்கவர் பண்ணுறான். இந்த ரெக்கவர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய பியரிஷ் ட்ரெண்டில் ஒரு புல்லிஷ்னஸ் தெரிஞ்சுது. திரும்ப அதே லெவலில் போயிட்டு பூமாலை திரும்ப மேலே ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கே வந்து திரும்பவும் அதே லெவலுக்கு போய் இன்னொரு என்ட்ரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போயிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு தடவையும் பூமாலை வந்து கொடுத்து அவன் எங்கேருந்து எங்கே போயிருக்கான்னு பாருங்கள். 6000 கிட்டத்தட்ட 6000, ஆமாம் 6070 60 கிட்டத்தட்ட 6500 6600 வரைக்கும் போயிட்டான். இப்போ இந்த இடத்துல வந்து கன்சால்டேட் பண்ணிட்டு இருக்கான். இந்த 2-3 நாளாக வந்துட்டு அப்படியே இந்த வேகமாக மேலே வந்தவன் வந்து கன்சால்டேட் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ இது வந்து பிரேக் ஆகி திரும்ப வந்து மேலே போகிற மாதிரி தான் எனக்கு தோணும். ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்கா, மேலே போயிட்டு கீழே வரும்போது அந்த லோ வரமாட்டான் பாருங்கள். மேலே போகலை, பட் ஆனால் கீழே வரும்போது அந்த லோவுக்கு வரல. மேலே திரும்பவும் கொஞ்சம் போயிருக்கிறான், கீழே வரும்போது அந்த லோவுக்கு வரல. ஸோ 1 ஹவரில் ட்ரெண்டு வந்து கம்ப்ளீட்டாக புல்லிஷாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், செல்லை வந்து எதிர்பார்க்க மாட்டோம். செல்லு வந்தால் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் பை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். செல்லு வந்து தப்பாக பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க, பை வந்து தப்பாக பண்ணிங்கன்னா மாட்ட மாட்டீங்க. ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம். கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த லெவலில் இருக்குது எக்ஸாக்டாக. இந்த லெவலில் வந்து நேற்று ட்ரேடு வந்துட்டு 6514 6514ங்கிற இந்த ரேஞ்சுக்கே திரும்பவும் ப்ரைஸ் வந்தது. கீழே பாடி க்ளோஸே வைக்கல பாருங்கள். எக்ஸாக்டாக அதே லெவல்லேருந்து மேலே போய் கீழே திரும்ப பூ மேலே இன்னொரு என்ட்ரி கன்ஃபர்மேஷன். கீழே பாடி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட், அவ்வளோதான். 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் எக்ஸிட். அப்போ என்ன பண்ணான், மேலே போயிட்டு இந்த இடத்துல நின்னா, மேலே போனால் கீழே வர முடியல. கீழே இது வரைக்கும் வருவான்னு நம்ம வந்தானாலும் இந்த குரூப்பில் டூப் வரைக்கும் தான் வருவான். அப்போ மேலே போயிட்டு கீழே வரும்போது அவ்வளோ தூரம் தான் வருவான், அவ்வளோ தூரம் தான் வந்துட்டு திரும்ப வந்து மேலே போயிட்டு கீழே இந்த கேண்டில் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் மறுபடியும் மேலே போயிட்டு கீழே இந்த மாதிரி மழை ஏறிக்கிட்டே இருப்பானா, ஏறிக்கிட்டே இருக்க மாட்டான். அப்போ என்ன பண்ணுறான், திரும்ப மேலே போகும்போது மேலே போக முடியல. இங்கெல்லாம் வந்து எப்படி வந்து ஃப்ரீயாக வந்து மேலே போனோன்னா இங்கே போயிட்டு போக முடியல. அப்போ இங்கே என்ன இருக்குது, ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸே இங்கேயே இருக்குது. அதை தாண்டி தான் கொஞ்சம் மேலே எட்டி பார்த்துருக்குறாப்புல. அங்கேருந்து வந்து கீழே வந்து மறுபடியும் மேலே போக முடியல, கீழே வர முடியல பாருங்கள். இந்த லெவலில் கட் பண்ண முடியல. அப்போ இன்னொரு தடவை புஷ் பண்ணி பார்க்குறான், போக முடியல. அப்போது கீழே வந்துட்டான். லோயர் லோ பண்ணிவிட்டு கீழே வந்தவன் ப்ரீவியஸாக இந்த லெவலில் இருக்குது பாருங்கள். இந்த லெவல்லையே வந்து நின்றுட்டு திரும்ப மேலே போய்ட்டு கீழே வர முடியல. அப்போ மேலே போய் அப்படியே வந்து முடிச்சிட்டான் மார்க்கெட்டை. இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. இதை நீங்கள் வந்து பயிற்சி பண்ணினா மட்டும்தான் உங்களால் வந்து இதுலேருந்து ஜெயிக்க முடியும். நான் திரும்ப அதான் சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பயிற்சி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக காத்துக்கிட்டும் இருக்கணும். பூமாலை கீழே போயிட்டு மேலே வருதா ரெசிஸ்டன்ஸு, செல்லு எடுக்கலாம். பட் ஆனால் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஏன், மார்க்கெட் வந்து பையில் இருக்குது. இந்த இடத்துல கன்சால்டேட் பண்ணிட்டு இருக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் செல்லை எட்ஜில் எடுங்க, பையையும் எட்ஜில் எடுங்க. எட்ஜுக்கு வந்ததுன்னா பார்த்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். சீக்வன்ஸாக எல்லாத்துலேயுமே மேலே போனால் கீழே வந்தால் ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணி மேலே போனால் கீழே வர முடியல, ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணி மேலே போனால் கீழே வர முடியல, மேலே ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணி மேலே போனால் கீழே வர முடியல, மேலே ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலு இங்கே இருக்குது. இந்த லெவலுக்கு மேலே போனாலே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். போதும், இங்கேருந்து இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் பண்ணால் இதுவே போதும். அன்றைக்கி டே வந்து சுபமாக முடிச்சுட்டு அடுத்த வேலையை வந்து பார்க்க போயிடலாம். ஸோ இதுதான் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து நடந்துகிட்டு இருக்குது. எத்தனை தடவை எத்தனை சார்ட்டு பார்த்தீங்கனாலும் இதுதான் நடக்கும். பிரேக் ஆகி போகிற மாதிரியே தான் இருக்கும், ஆனால் பிரேக் ஆக மாட்டான். நீங்கள் இந்த இடத்துல பிரேக் ஆகிரும்னு செல் எடுப்பீங்க. நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 100 ரூபா வந்து ப்ராஃபிட் காட்டுவான், அப்புறம் 1000 ரூபா 2000 ரூபா லாஸ் காட்டுவான். திரும்ப வந்து கிட்ட வந்து 100 ரூபா இந்த தடவை போயிடும். ஒரு தடவையும் நீங்கள் அதான் நினைப்பீங்க, இந்த தடவை போயிடும், கண்டிப்பாக போயிடும். மேலே போகும்போது ஹோல்ட் பண்ணிட்டே இருப்பீங்க, மேலே போய் கீழே வரும்போது வந்து ஓகே இந்த தடவை கண்டிப்பாக போயிடும். எங்கே போயிடும், போகவே மாட்டான். அவன் என்ன பண்ணுறான், ஹையர் ஹை பண்ணிட்டே போகிறான். அதைத்தான் நீங்கள் கவனிக்கணும். சப்போர்ட்டுக்கு வர்றான், பட் ஆனால் ஹையர் ஹை பண்ணிட்டே போகிறான். அப்போ நீங்கள் இந்த ட்ரேடெல்லாம் வந்து எப்படி, சப்போர்ட்டுக்கு வந்தால் ஒரு பை மேலே இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கொஞ்சம் மேலே போச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கணும். இல்லை இங்கே போய் திணறுனாலே க்ளோஸ் பண்ணிடணும்.
ஏன் உங்களுக்கு தெரியும் ப்ரைஸு திரும்ப இங்கே வரும். ஐம் கோட் பை ஒன்ஸ் அகெயின். I'm going to book the profit, I'm going to buy once again. I'm going to book the profit and it won't come down again because இந்த பேட்டர்ன் வந்து முடிஞ்சு போயிடும். 3 டச்சு 4 டச்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பேட்டர்னை ஒன்று மேலே பிரேக் பண்ணிடுவோம், இல்லை கீழே பிரேக் பண்ணி போயிடுவோம். ஸோ இதான் க்ரூடில் வந்து நடந்துகிட்டு இருக்குது. க்ரூடுலேயும் வந்து சேம் கான்செப்ட் தான். அதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் இங்கெல்லாம் பை பண்ணுறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு தான். ஏன்னா ரொம்ப மிடில் வந்து நீங்கள் பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆரம்பத்தில் பிடிக்க பாருங்கள், அப்படி இல்லைன்னா விட்டுருங்க, என்னவோ பண்ணிட்டு போகிறோம். நடுவில் பிடிச்சிங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ்லாம் வந்து இங்கே பிடிச்சிங்கன்னா உங்கள் ஸ்டாப் வந்து இங்கேயே தான் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. இதோ இல்லையா சப்போர்ட் இங்கே இருக்குதா, சப்போர்ட்டுக்கு வந்தாலும் வந்துடும் அப்படின்னா ஐ வெயிட் ஃபார் தி சப்போர்ட் ஜோன் அப்படின்னா இந்த ஜோனுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ நேற்று வந்து ட்ரேடே கிடையாது உங்களுக்கு. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இப்படி தான் வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். நிறைய நீங்களே கேள்விகள் கேட்டுக்கோங்க, பதில் எல்லாமே என்னோடய வீடியோலேயே இருக்குது. என்னோடய வீடியோ எதனா ஒரு வீடியோ எடுத்து பாருங்கள், அதில் பதில் கண்டிப்பாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் பாட்டுக்கு வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்போ இது வந்து என்னாச்சு, மேலே கோல்டு மேலே அதே மாதிரி ஒரு ஃபால் ஆச்சு, ரெக்கவர் ஆகி போச்சு. இன்னொரு தடவை வந்துட்டு மேலே போயிட்டு இருக்கான். இது வந்து ட்ரெண்டு வந்து இன்னும் வந்துட்டு சரியான ட்ரெண்டு வந்து கிடைக்கலங்க. இன்னும் வந்து பீரிஷாக தான் கீழே தான் போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த ட்ரெண்டு எப்போது புலிஷ் ஆகும், இதை கட் பண்ணி போனால் தான் புலிஷ் ஆகும். அது வரைக்கும் பீரிஷ்னஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். நேற்றுக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கடன்னு மேலே போயிட்டான். எப்படி போனால் கடன்னு மேலே போயிட்டான். இந்த சப்போர்ட் ரேஞ்ச் வரைக்கும் வந்தான், இங்கே வந்துட்டு போவான்னு பார்த்தோன்னா வரல. அப்படியே சீக்வன்ஸ் ஆரம்பித்தான் பாருங்கள். ப்ரீவியஸ் லோவை கட்டே பண்ணவே இல்லை. முதல் நாள் தேர்ஸ்டே அன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி ஃபால் ஆகி இங்கே வரைக்கும் வருவானா வரல. அப்படியே சீக்வன்ஸ் ஆரம்பித்தான். அடுத்த நாள் வந்து அதே சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணிட்டான். இந்த லோவை பிரேக் பண்ணல பாருங்கள். மேலே போய்ட்டு இந்த லோவை பிரேக் பண்ணல, மேலே போய் இந்த லோவை பிரேக் பண்ணல, லோ பிரேக் பண்ணாமலேயே மேலே வரைக்கும் போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் இந்த இடத்துல பாக்ஸ் பேட்டர்ன் வந்துடுச்சு. லோ பிரேக் பண்ணவே இல்லை, அவன் மேலே போக முடியல. அவனால் ஆனால் இந்த லோவையும் பிரேக் பண்ண முடியல. அப்படின்ட்டான். செம்மையாக வந்து ட்ரேட் ஆச்சு நேற்று கோல்டு. இது வந்து அதான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னே வந்து அது என்ன நடந்தது அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக வந்து கணிக்க முடியும். இதில் என்னாச்சு, இதில் ஒன்றுமே ஆகலை. சும்மா அப்படியே ஏதோ ட்ரேட் ஆகணுமே, என்னமோ கடையை திறந்தாச்சு வியாபாரம் பண்ணணும்னு பண்ணுற மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தான். ஆனால் ஃப்ரைடே அன்றைக்கி என்ன பண்ணான், ஒரே அழுத்து பக்காவாக வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டே இருந்தான். மேலே வரைக்கும் போயிட்டான். இன்னும் வந்து இந்த லோவை கட் பண்ணல அப்படின்னா இன்னும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். நம்மளுக்கு மார்க்கெட் இல்லை. மண்டே அன்றைக்கி கமாடிட்டி ஏதோ 14 வச்சாலும் வைப்பாங்க. பட் கோல்டு மார்க்கெட் வந்து மண்டே வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஓப்பன் ஆகி அது பாட்டு போயிட்டு இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம வந்து ஒரு வேளை மார்க்கெட் இல்லை அப்படின்னா டியூஸ்டே அன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்து ட்ரேடு வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 சார்ட்டுமே வந்து பார்த்துட்டோம். இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. வணக்கம்.